அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சேவிங்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான். ஏன்னா நமக்கு பணம் அத்தியாவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல ஆன்மீகம் மட்டும் இல்ல, சேவிங்ஸ் பத்தின வீடியோவும் நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக வாரத்துல ஒரு நாள் இந்த சேவிங்ஸ் வீடியோ பத்தி நான் கொடுக்க போறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு பத்தின வீடியோ தான் நான் கொடுத்துருக்கணும். நாளைக்கு சஷ்டி, அதோட சேர்த்து திருவோணமும் வரனால நாளைக்கு வீடியோ சேர்த்து நல்லபடியா முருக வழிபாடோட நான் காட்ட போறேன். இன்னைக்கு நம்ம சேவிங்ஸ் வீடியோ பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த சேமிப்புக்கு நமக்கு ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் 2 வீடியோல சேவிங்ஸ்ல போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் போட்டது நம்மளோட கேரக்டர், இந்த குணாதிசயங்கள் இருந்தா பணம் சேரும், பணம் சேர 10 வழிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த குணம் இருந்தால் பணம் சேராதுன்னு சொல்லி போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரெண்டுக்குமே நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்க்காதவங்க சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குணாதிசயங்களை பத்தி இல்ல, பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். எதை நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம தினசரி பண்றது, தொடர்ந்து பண்றதுதான் நம்மளோட பழக்கமாவே மாறும். அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில டெய்லியுமே 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அலாரம் வச்சாலும் சரி, அலாரம் வைக்காட்டியும் சரி, நம்மளுடைய பழக்கமே பாத்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு நம்ம மைண்ட் செட்ல 6 மணி ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லி நம்ம மைண்டே சொல்லிடும். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழக்கம். அதே மாதிரி காலையில பல் தேய்ச்சிட்டு தான் நான் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறது அது ஒரு பழக்கம். இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி சேமிப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் முக்கியமா தேவைப்படுது. அது என்னங்கிறத வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பணம் சேமிக்க இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இன்கம், எக்ஸ்பென்சஸ். இது 2 தான் பாத்தீங்கன்னா நமக்கு பணத்துக்கான ஒரு சேமிப்புக்கோ செலவுக்கோ முதலீடு. இன்கம் வந்தாதான் அதை சேமிக்கவும் முடியும், செலவு பண்ணவும் முடியும். இப்ப இன்கம் அப்படிங்கிறது அது பிக்சடா இருக்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்றது. இந்த மாசம் எனக்கு இவ்வளவு சம்பளம் வரும் நமக்கு தெரியும். இதே செலவுங்கிறது, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். இதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு சேலரி பிக்சடு, இவ்வளவுதான் நமக்கு சேலரி வரும்னு தெரியும். ஆனா செலவுங்கிறது நம்ம இந்ததான் செலவு வரும் நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய செலவு வரும், ஒரு நாள் செலவே இல்லாம நமக்கு ஸ்மூத்தா அந்த டே போயிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்கம்ங்கிறது மந்த்லி ஒன்ஸோ வரும், இல்ல டெய்லி வந்தாலுமே இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரக்கூடியது. ஸோ இதையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்கம் நமக்கு ஏறிக்கிட்டே இருந்தா செலவுகள் நம்ம நல்லா பண்ணலாம். ஆனா இன்கம் பிக்சடா இருக்கும்போது செலவுகள் மட்டும் மாறி மாறி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இன்கமால நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்ன அந்த 4 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீடு, நெக்ஸ்ட் வாண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா நமக்கு கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது, ஒரு பர்த்டே அப்படின்னா அதுக்கு பேனர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 100 பேரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்த்டேங்கிறது ஒரு குழந்தையோட ஒரு கொண்டாட்டம். அதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலே போதும். நம்ம பெருசா பந்தா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த நீடையும் வாண்டருக்கும் மேல நம்ம பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் பண்றோம்னா, பர்சனல் லோன் போட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்ச்சர்ல வரும். இந்த கல்ச்சர் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்து புதுசு புதுசா வர கல்ச்சருக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்றது பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சர்ல வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம அடிச்சிடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளால சரியா செய்ய முடியும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்மளே எதிர்பாராத ஒரு செலவுகள். எதிர்பாராத செலவுனாலே தெரிஞ்சிடும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் தான். அந்த எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம கிட்ட காசு இல்லாத நேரத்துல கரெக்டா வந்துடும். ஸோ நம்மள்ட்ட எப்போ அமௌண்ட் நமக்கு ஷார்டேஜ் ஆகுதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் நமக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ரிலேட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இல்லை நம்ம சீர் செய்யற மாதிரி இருக்கும், நமக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க, மொய் பணம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ திடீர்னு பத்திரிக்கை அவங்க கொடுக்கும்போது அந்த மாதிரி சமயத்துல நம்ம கிட்ட அந்த காசு இல்லை அப்படின்னா நமக்கு அது அன்எக்ஸ்பெக்டட் செலவாக தான் நமக்கு பார்க்கப்படும், எதிர்பாராத செலவுல தான் வருவது. அதே மாதிரிதான் ஹெல்த் இஷ்யூ நமக்கு எப்போ
என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிசி எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனா இந்த வாண்டட்ல இருந்த செலவுகளையும் இந்த கல்ச்சர்னு நம்ம செய்யக்கூடிய செலவுகளையும் நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அன்எக்ஸ்பெக்டட் செலவை வந்து நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ இதை வந்து எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே வந்து லைக் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்ப நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். இந்த பழக்கம்லாம் எப்ப வரும்? நீடுனா என்ன, எனக்கு வாண்ட்னா என்னன்னு தெரியல, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அன்எக்ஸ்பெக்ட் செலவுனா என்னன்னே தெரியல அப்படின்னா எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா எழுதும் போது தெரியும். ஒருத்தங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு மூலம் ஒண்ணு நாக்கு மூலமா கொடுத்தா கூட அதை வந்து பேப்பர்ல வந்து வார்த்தைகளா எழுதும் போதுதான் அதுக்கான மதிப்பு வந்து அதிகம். இப்ப வந்து நான் வந்து உனக்கு இந்த நான் எனக்கு அப்புறம் வந்து இந்த வீடு வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸோ நம்ம தாத்தா பாட்டியோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து என்ன ஆதாரம் தான் கேட்பாங்க எல்லாருமே. இவர் சொன்னாரு, இவர் இப்ப இல்ல, இதுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்னா அந்த எழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தாட்சி, அந்த பத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தாட்சி. அதனால வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கு. அது பேசுறது மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வமா நம்ம வந்து நோட்லயோ இல்ல பேப்பர்லயோ பத்திரத்திலயோ எழுதும் போதுதான் அதுக்கு மதிப்பு வந்து இன்னும் அதிகமாகுது. அதே மாதிரி இந்த ஒரு பழக்கத்தை வந்து நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய பணத்துடைய மதிப்பு கண்டிப்பா உயரும். எப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க இந்த ஒரு செலவு வந்து எழுதுறீங்க. இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கீங்க சாரி. ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 50 சாரி இருக்கு, அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சாரி வந்து போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட தங்க நகையும் இருக்கு. இருந்தாலுமே வந்து ஆர்டிபிஷியல் இமிடேட்டிங் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நம்ம போனை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லாரும் போட்டிருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு உடனே வந்து போடுறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்ப இந்த எழுதும் போது 2000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் தேவைப்படும் போது அந்த 2000 ரூபாய் வாங்கி இப்ப இதே வந்து ஒரு கிராம் நகை வாங்கியிருந்தா நம்ம வந்து ஒரு 10,000 நகை வாங்கியிருந்தா அதை வச்சு கூட நம்ம ஏதாவது எமர்ஜென்சி செலவு பண்ண முடியும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சாரிலையும் மேக்கப் கிட்லையும் அதுல மாதிரி போயிருது. அப்ப அந்த பணத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒண்ணுமே, அந்த பொருளை வச்சு ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், எழுதியிருக்கோம். இப்ப இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் நேத்து அப்படிங்கிறத பார்த்துட்டு சோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த செலவெல்லாம் கம்மி பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு இவ்வளவு வந்து பணம் மிச்சமாகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நிக்க மாட்டோம். இந்த பணம் மீதி இருக்குல்ல, இதை வச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்குவோம், பிசினஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு நமக்குள்ளே வரும். பணத்தை பெருக்கும் போது அதுவே வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டு போகும். அடுத்து இதை பண்ணு, அடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும். அது மாதிரி வந்து நம்ம சொல்றதை வந்து கேட்டு கரெக்டா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம டபுளா வந்து பெருக்க முடியும். சோ பணத்தை வந்து பெருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஹேபிட் பழக்கம் என்ன அப்படின்னா எழுதுவது. செலவுகளை வந்து எழுதுவது. அதை வந்து நீங்க எக்ஸல் ஷீட்ல வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணலாம், இல்ல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி நீங்க வந்து நோட்ல வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா முத நாள் செலவையும் அடுத்த நாள் செலவையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். முத நாளை விட 2ஆம் நாள் வந்து செலவு வந்து கம்மி பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு நீங்க நோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுல நீங்களே நினைச்சா கூட தடுக்க முடியாது. உங்க மைண்ட் வந்து அடுத்த லெவல் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஒரு பழக்கத்தோட சேர்த்து இன்னொரு பழக்கமும் சொல்றேன். 2வது விஷயம் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்குறதெல்லாம் வாங்கக்கூடாது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப வந்து ஏதாவது ஒரு பொட்டிக்லயோ இல்ல வந்து ஒருத்தவங்க வந்து மீஷோல வந்து ஒரு விளாகரே வந்து என்ன மாதிரி ஒரு யூடியூப் விளாகரே வந்து நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் இந்த பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுவாங்க. அப்ப நமக்கு அது தேவையா, நம்ம வீட்டுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா, இந்த நேரத்துல இது தேவையா, இதெல்லாம் யோசிச்சு இதை இப்ப வாங்கணுமா இல்ல கொஞ்சம் தள்ளி வாங்கினா கூட இதனால வந்து பிரச்சனை இல்லை இப்போதைக்கு அப்படின்னு நம்ம எப்ப மைண்ட் சொல்றதை நம்ம கேட்கிறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணம் வந்து விரைய செலவு ஆகாது. அதாவது மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தை வந்து நான் செலவு பண்ண போறேன், ஆனா இதனால வந்து எனக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போறது இல்ல. இந்த செலவு பண்றதுனால எனக்கு வந்து அந்த பொருளோட மதிப்புனால எனக்கு வந்து என் வீட்லயும் நல்லது நடக்க போகுது அப்படிங்கும் போது நீங்க பண்ணலாம். இல்ல யாருக்குமே பிரயோஜனம் இல்ல, அது ஒரு 2-3 மாசத்துல வந்து அதை இதாயிடும், அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, அதை வச்சு அடுத்து ரீயூஸ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியான சேமிப்பு வழிக்கு உதவாது. அதாவது நான் சொன்ன விஷயங்களை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பழக்கம் வந்து இருந்தா கண்டிப்பா நம்மளால பணத்தை சேமிக்க முடியும். 2 பழக்கங்கள். ஒண்ணு எழுதுவது. எழுதுறது மூலமா என்னென்ன செலவுகள் நம்ம பண்றோம், தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும், அதை வந்து குறைக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். இந்த மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பாக்குறதெல்லாம் வாங்கக்கூடாது, எது நமக்கு தேவையோ அதை தான் நம்ம வாங்கணும். இந்த பொருள் இப்ப இல்லாட்டி கூட இதனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரப்போறது இல்லை, இது இல்லாட்டினால சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். இந்த
2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில பணங்கிற தட்டுப்பாடு இல்லாம, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் செலவை கூட நம்ம வந்து ஈஸியா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும். அது எப்ப வரும்னா இந்த 2 பழக்கத்தை நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணும் போதுதான். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டெய்லியும் வந்து ரிப்பீட்டடா பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் எழுதிட்டு 10 நாள் கழிச்சு எழுதுறது வந்து ப்ராக்டிஸ் கிடையாது, அது வந்து ஹேபிட் கிடையாது. இன்னைக்கு எழுதுறீங்க செலவு அப்படின்னா நாளைக்கு அந்த செலவை எழுதுறீங்க, நாளான்னைக்கு எழுதுறீங்க, தொடர்ந்து எழுதுறீங்க. அது ₹1 இருந்தாலும் அந்த செலவை எழுதுறீங்க. அந்த ₹1 செலவு கூட நம்ம பிரயோஜனமா பண்ணிருக்கோமா இல்ல வந்து வேஸ்டா பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சு நீங்களே வந்து அடுத்த நாள் செலவை குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஸோ அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு இந்த சேவிங்ஸ் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.